தாங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இன்றைக்கு 2வது அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். இதற்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தால் அதை சப்மிசிவ் மைண்ட் என்று சொல்ல வேண்டும். அதாவது என்ன? தாழ்மையின் சிந்தையை தரித்த ஒரு மனதை உடையவன். ஐயா, வேதத்தின் அடிப்படையில் யார் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்கள், யார் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கடத்துகிறவர்கள், யார் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், தாங்கள் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் போதாது, எல்லாரும் ஆனந்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யார் என்பதை நீங்கள் கேட்டால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் ஒரு காரியம் வெளிப்படும். என்ன? சப்மிசிவ் மைண்ட். அதாவது தன்னையே தாழ்த்தி தன்னையே ஒப்புக் கொடுத்த ஒருவர் மனிதனுடைய மனநிலை அவனை சந்தோஷம் உள்ளவனாகவே மாற்றிவிடும். இதைத்தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் அழகாக விளக்குகிறார். அதை விளக்கி உற்சாகப்படுத்துவதற்கு ஏதுவாக அந்த 2வது அதிகாரத்தில் 4 பேரை அடையாளமும் காட்டிக் கொடுக்கிறார். கவனியுங்கள் நான் சொல்ல போகிறதை. அநேக நாட்களிலே வேத வசனத்தை குறித்து தெளிவற்ற வாழ்க்கைக்கு நாம் நடத்தப்பட்டு விட்டோம். எப்படியோ வாழ்ந்து வருகிறோம். யாரோ மற்றவர்கள் தேவர்களை தேடுவது போல நாமும் தேவனை தேட ஆரம்பித்து விட்டோம். மற்றவர்கள் கோயிலுக்கு போகிறது போல நாமும் கோயிலுக்கு போக ஆரம்பித்து விட்டோம். மற்றவர்கள் புண்ணிய ஸ்தலங்களை நாடி ஓடுகிறது போல நாமும் புண்ணிய ஸ்தலங்களை நாடி ஓடிவிட்டோம். மற்றவர்கள் மந்திரிகர்களை பார்க்கிறது போல நாமும் மயக்கும் ஊழியர்களை தேடிவிட்டோம். இவைகள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் உண்டு என்பதை உணர்ந்தவனாக வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு உற்சாகப்படுத்தப்படுகிறேன். Somewhere we have missed our track. நம்முடைய பாதையை, கிறிஸ்து போதித்த பாதையை, வேதம் கற்றுக் கொடுக்கும் பாதையை நாம் எங்கேயோ விட்டுவிட்டோம் என்றே சொல்லுவேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பேச விரும்புகிறேன். 3 நாள் போன வாரத்திலே அம்பா சமுத்திரத்திலே நான் தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது ஒரு வார்த்தையை நான் அவர்களுக்கு சொன்னதை இங்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். வேத எழுத்துக்கள் எல்லாம், வேதம் நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று மாத்திரமல்ல, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எல்லா நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கும்படி நீதியை படிப்பித்தலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனமாக அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத புஸ்தகம் இன்றைக்கு அநேக ஊழியருடைய கையிலே மந்திரக்கோலாக மாறிவிட்டது. லிசன் ஐயா, திருமணத்துக்கு ஒரு மந்திரம், நிலைக்கால் வைப்பதற்கு ஒரு மந்திரம், கல்யாணத்திற்கு முன்னதாக நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மந்திரம் என்று சொல்லி மந்திரம் அடிக்கிறதற்கான புஸ்தகம் அல்ல அது. மற்ற வேதங்கள் அதை செய்கிறது. அல்லேலூயா. அது விளங்காத பாசையில செய்கிறது. ஆனால் விளங்கும் பாசையில உனக்கும் எனக்கும் தேவன் எழுதி கொடுத்திருக்க வேதம் உன்னை தேவனுடைய மனுஷனாக மனுஷியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாத்திரமல்ல
தேறினவர்களாக நற்கிரியைகளை செய்வதற்கு உங்களை பதப்படுத்தி பக்குவப்படுத்துகிற வார்த்தைகளை கொண்ட இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனியுங்கள், நான் சொல்கிறதே நன்றாய் கவனியுங்கள். அந்த அடிப்படையிலே சப்மிசிவ் மைண்ட் அல்லது தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு மனதை உடையவன் தான் உண்மையான சந்தோஷத்தோடு வாழ முடியும் என்பதற்காக பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 4 முன் உதாரணங்களை தருகிறார். அதை குறித்து கொஞ்சம் பேச போகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறான், அங்கே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறான், அங்கே தனக்கு பின் வரப்போகிற தீமோத்தேயுவை குறித்து சொல்லுகிறான், அங்கே இன்னொரு மனிதனையும் குறித்து சொல்லுகிறான். எப்பாப்ராத்தீத்து உதவியாளனாக கடிதத்தை சுமந்து வந்தவனாக பொருட்களை அனுப்பி தந்த சபையிலின் பிரதிநிதியாக வந்திருக்கிற எப்பாப்ராத்து என்கிற 4 மனிதர்களை இந்த 2வது அதிகாரத்திலே அடையாளம் காட்டி கொடுக்கிறான். இவர்களுக்குள் இருந்த இந்த சிந்தையை, அதாவது தன்னை தாழ்த்துகிற அந்த சிந்தையை உங்களுக்கு இன்றைக்கு காண்பித்து கொடுத்து அது உங்களிலே உருவானால் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும். அது நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பாதிக்கத்தக்கதா இன்ஃபெக்ஷியஸ் சொல்கிறார்களே, அது ஒரு தொற்று நோயாக மாறி போகும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I am going to show you from the word of God. வேதத்திலிருந்து கொஞ்சம் தெளிவாக அவளை பார்க்கும்படியாக திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் இந்த 4 பேரையும் குறித்து தெளிவாக திட்டமாக வேதம் போதிக்கிற விதத்திலே நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதனை புரிந்து கொள்வதற்கு ஒத்து வசனமான ஒரு வசனத்தையும் காண்பித்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, கவனியுங்கள், அவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஐயா, தனக்கு முன்னதாக இருக்கிற சந்தோஷம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே கரிசனையாய் இருக்கிற ஆண்டவருடைய நிலையை பவுல் இங்கே உணர்த்துகிறான். நேற்றைய தினத்திலே நான் சொன்ன தலைப்பை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? அதற்குத்தான் இன்றைக்கு பேசுகிறேன். எப்படி ஐயா என்னை தாழ்த்துவது என்பதற்கு இங்கே முக்கிய உதாரணமாக முதலாவது இயேசுவை சொல்லுகிறான். உடனே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. என்ன? என்னை தாழ்த்துவது என்று சொன்னால் நான் சொல்ல போகிறது அல்ல. You must get